அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அனைவருக்கும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. நம்ம இன்னைக்கு லைலத்துல் கத்ர இரவை கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த லைலத்துல் கத்ர இரவை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்காக பேசுவோம். லைலத்துல் கத்ர் அப்படிங்கிற வார்த்தை எல்லாம் இன்னும் அஞ்சல் நான் ஒரு சூறாவில் பயன்படுத்துகிறேன். இன்ன அஞ்சல்நாஹு ஃபி லைலத்துல் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர். அதில் லைலத்துல் கத்ர் ஹைருன் மினல், அதில் அந்த சூறாவில் வரப்ப அதில் 1000 மாதங்களோட மேலானது அந்த இரவு அப்படிங்க. அப்போ அந்த இரவுல நின்று வணங்கினாலோ, ஒரு பிரார்த்தனை பண்ணாலோ, ஒரு திக்ரு செஞ்சாலோ, ஏதாவது படைத்த ரப்புக்கு எது செஞ்சாலும், எந்த அமல் செஞ்சாலும் 1000 மாதங்களுக்கு மேலாக நின்று வணங்கின பலனை தெரியுது. அப்ப அந்த இரவை பாழாக்குனா ஒரு 1000 மாசத்துக்குள்ள வருஷத்தை வீணாக்குனதுக்கு பாழாக்குனது சமம். ஒண்ணு. ரெண்டாவது, இந்த இரவு 27ஆம் கிழமை அன்னைக்கு மட்டும்தானாண்டா அது அதை ஏற்பாடு பண்ணியிருக்க அஜத்துகளுக்கே தெரியும் அது பொய்யானதுன்னு தெரியும். எந்த சுன்னத்துல் ஜமாத்தா அஜத்தா இருந்தாலும் அதை ஏற்றுப்பாங்க. அது எந்த அடிப்படையில் ஏற்பாடு பண்ணாங்கன்னு தெரியல. இருந்தாலும் இது ஒரு சிறப்பாக இருக்கிறதுனால அஜத்துகள்லாம் எல்லாருமே கொண்டாடுறோம். முறைப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இரவுன்னு அறிவிக்கிறதுக்காக வராங்க. லைலத்துல் கத்ர் இரவு அறிவிச்சிட்டு இருக்காங்க. சண்டை பிடிச்சிட்டு இருக்கப்ப அந்த லைலத்துல் கத்ர் இதுன்னு எந்த நாளுங்கிறத ரசூல்லா மறந்துடுறாங்க. அந்த விஷயத்த மறந்துடுறாங்க. அப்புறம் அந்த அல்லாஹ்ட்ட மறக்கடிக்கப்படுறது. அதுக்கப்புறம் ஒத்தைப்படை இரவுல தேடிக்கொள்ளுங்கிற மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு ஒத்தைப்படை இரவுல தேடிக்கொள்கிற மாதிரி ஹதீஸ். அதாவது அதன் அடிப்படையில் என்ன பார்த்தேன்னா 21, 23 பிற ரமலான்ல 21, 23, 25, 27, 29 இது 5 நாளுமே எந்த நாள் வேணாலும் இருக்கலாம். லைலத்துல் கத்ர் 21 இருக்கலாம், 23 இருக்கலாம். ஏன்னா ஒற்றைப்படை இரவுல தேடிக்கலாம். அதனால நம்ம முறைப்படி லைலத்துல் கத்ர் இரவு கொண்டாடணும்னா இந்த 5 நாளுமே புத்தாடை போட்டிருக்கோம். 5 நாளுமே இதே மாதிரி சிறப்புகளை செஞ்சு சிறப்பான வணக்க வழிபாடுகளை ஏற்பாடு பண்றதுதான் முறை. இப்படிதான் செய்யணும். குருட்டாம்போக்குக்கு மார்க்கத்துல இல்லாததை நம்மளா உருவாக்கிக்கிட்டு 27ஆம் கிழமை அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. சரி, இதுலயும் என்ன ஒரு அநாகரிகமான விஷயம் என்ன நினைக்கிறேன்னா, அன்னைக்கு என்ன தஃப்ரு என்ன சோறு போடுறதுங்கிறதுலயே தான் மக்கள் வித்தியா. இந்த வருஷம் எங்க ஊர்ல இது சாப்பாடு செஞ்சாங்க, இந்த வருஷம் இந்த ஊர்ல இந்த சாப்பாடு மந்தி செஞ்சிட்டோம், அது செஞ்சிட்டோம், இதே தான் மக்கள் நினைச்சிட்டு இருக்காங்க. தவிர அன்னைக்கு வணக்க வழிபாடுகளுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா கொடுக்கல. பழமொழி உண்மையாதான் இருக்கும் பாருங்க. ரெண்டு கெட்டான் அதை நான் சொல்ல பயன்படுத்த குச்சமா இருக்கு. அந்த அளவுக்கு நம்முடைய சமுதாயம் மோசமா போய்கிட்டே இருக்கு. இந்த பணத்தை உணவுக்கு செலவு செய்யறத செய்யுங்க, ஏழை மக்கள் பயன்பெறுவாங்க. அது வாஸ்தவம் தான். விழாவை லைலத்துல் கத்ர் கொண்டாடுவாங்க. இந்த உணவுக்கு வீண் விரயம் செய்த காசை அந்த காசை திரட்டி ஒரு பைத்துல்மா ஒரு புது நிதியை உருவாக்கி வட்டியில கடனை உருவாக்குனா இன்னைக்கு நிறைய குடும்பங்களுக்கு பயன்பெறும். இல்லை, இந்த நிதியை திரட்டி ஒரு ஏழை பெண்களோட குமர ஹக்க இப்போ ஏழை குழந்தைகள் கத்தனா செய்ய முடியாம கஷ்டப்பட்டிருக்காங்க. அதை பண்ணி வைக்கலாம். இத்தனை ஏழை பசங்க படிக்க சிரமப்பட்டு இருக்காங்க, படிக்க வைக்கலாம். இல்லை, ஒரு IAS அகாடமி உருவாக்கலாம். ஏதாவது பயன்படுத்தலாம். இதை விட்டுட்டு உணவுலேயே எல்லா காசையும் போட்டுட்டு இந்த விதவையா சாப்பிடுறது, அதிலே வீண் விரயம் பண்றது ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு. அதிலும் சில சிறார்கள் பண்ற அட்டூழியம் இருக்க. லைலத்துல் கத்ர்ல விடிய விடிய முடிச்சுக்கிட்டு இருந்து வீண் விளையாட்டு அட்டூழியம்
பைக்கை எடுத்துட்டு சுத்துறது, டீ கடையை சுத்துறது, என்ன நம்மளும் செஞ்சுட்டு தான் வந்திருக்கோம். அதை உணர்ந்து திரும்பி மாறிக்கிற வேணும் எல்லாரும். சிறுவர்கள் லைலத்துல் கத்ர்னா என்னன்னு தெரியாம இருக்காங்க. அதான் ஒன்னொன்னு ஒத்தைப்படை இரவுல மட்டும்தான் தொழுகிறது சிறப்புன்னு கிடையாது. அதிசப்படி வருது. கடைசி 10 நாட்கள இரவுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி 10 நாள் வந்தா போர்வை இறுக்கி கட்டிக்குவாங்க. இரவு முழுவதும் ஹயாத்தாக்குவார்கள். மௌத்துக்கும் ஹயாத்தாக்குவார்கள்னா விழிச்சிருப்பாங்க. விழிச்சு எதுக்காக விழிச்சிருக்காங்கன்னா வணக்க வழிபாடுகளுக்காக விழிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு இரவு முழுவதும் நின்று வணங்கிருக்காங்க. இதை விட்டுட்டு வீணா கண்ணை முடிச்சிட்டு பகல்ல படுத்து தூங்குறதெல்லாம் இந்த மார்க்கம் காட்டி தராத வழி. இது என்னைக்கும் இது ஃபித்னா தான். ஃபித்னான்னா குழப்பம் தான் இது. இதெல்லாம் இதுமாரிலாம் பண்ணாதீங்க. பைத்துல் மால் ஒன்று ஆரம்பிங்க, வட்டியில்லா கடன் கொடுங்க, ஏதாவது பண்ணுங்க. இளைஞர்களால் ஒரு 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 ஊரம் ஒரு மினி அரசாங்கமே நினைச்சா பண்ணலாம். இதே மாதிரி பயனுள்ளதா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.